வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாமக மாநில இளைஞரணி தலைவராக தனது சகோதரி மகன் முகுந்தனை நியமித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு. பாமகவில் ஏற்பட்ட திடீர் சலசலப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியிலிருந்து இருக்க முடியாது. பொதுக்குழு மேடையில் அன்புமணிக்கு செக் வைத்த ராமதாஸ். யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி அப்போ புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ், கட்சித் தலைவர் அன்புமணி இடையே கருத்து மோதல். விருப்பமில்லையெனில் விலகிக் கொள்ளலாம் என அன்புமணியை ராமதாஸ் எச்சரித்ததால் பரபரப்பு. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவனுக்கு வேற என்ன பேர் பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்ல பண்ணுங்க. நான் சொன்னேன், கலர்ல நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணுங்க. தன்னை சந்திக்க வருபவர்கள் பனையூரில் உள்ள தனது புதிய அலுவலகத்திற்கு வந்து சந்திக்கலாம். தனது புதிய அலுவலகம் குறித்து அறிவித்து செல்போன் எண்ணையும் வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ். சென்னை பனையூரில் வெறிச்சோடிய நிலையில் காணப்படும் அன்புமணியின் அலுவலகம். தன்னை பனையூர் அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு அன்புமணி அழைப்பு விடுத்த நிலையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரும் செல்லவில்லை என தகவல். பாமக தலைவர் அன்புமணியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் குழு அமைப்பு. கருத்து மோதல் தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது கருத்து பரிமாற்றமே தவிர கருத்து வேறுபாடு கிடையாது. அன்புமணி ராமதாஸ் இடையேயான கருத்து மோதல் தொடர்பாக அண்ணாமலை கருத்து. கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம். பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பை அறிவித்தது தமிழக அரசு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை. 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றம். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி பயணம். 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியோ டைட்டில் பார்க்கை மாலை திறந்து வைக்கிறார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து நிர்வாகிகள், பேராசிரியர்களுடன் ஆளுநர் முக்கிய ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்திட ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவு.
பல்கலைக்கழக மாணவர்களுடன் ஆளுநர் தனித்தனியாக கலந்துரையாடியதாகவும் அறிக்கை. துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பல்கலைக்கழக பணிகள் நாளுக்கு நாள் பாதிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கடிதம் மூலம் ஆளுநருக்கு தகவல். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல். ஆளுநர் RN ரவி ஆய்வு செய்த நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது தேசிய மகளிர் ஆணையம். உண்மை கண்டறியும் குழுவினர் நாளை சென்னை வரவுள்ளதாக தகவல். முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கும் விதம் மிக மோசமாக உள்ளது என நீதிபதிகள் கண்டனம். புகார் அளிப்பதற்காக காவல் நிலையத்திற்கு வருவதற்கே பொதுமக்கள் பயப்படும் நிலைதான் உள்ளது எனவும் சாடல். பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு முடியும் வரை கல்வி மற்றும் விடுதி உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற கோரிய கோரிக்கை நிராகரிப்பு. FIR வெளியானது தொடர்பாக விசாரணை நடத்த பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஏன் தன் விருப்பப்படி காதல் செய்யக்கூடாது, ஏன் அவர்கள் விருப்பப்படி உடை அணியக்கூடாது எனவும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை. தனக்கு பின் பெரிய குழு உள்ளது என்பதை காட்ட செல்போனில் பேசுவது போல் நடித்துள்ளார் எனவும் அரசு தரப்பில் விளக்கம். ஊடகங்களின் சுதந்திரத்தை தடுக்க முடியாது. ஊடகங்களால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக நீதிபதிகள் கருத்து. காவல் ஆணையர் அருணுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதற்கு அதிருப்தி. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சென்னை காவல் ஆணையரின் கருத்தில் தவறு இல்லை. நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்த உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி X வலைதளத்தில் பதிவு. பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரனாக பார்த்தால் தனது செயலை யாரும் கேலி செய்ய மாட்டார்கள் என அண்ணாமலை விளக்கம். தனது அரசியலை பிடிக்காதவர்கள்தான் கேலி செய்வார்கள் எனவும் கருத்து. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு சகோதரனை நினைச்சுங்க, ஏன் அரசியல் தலைவராக பார்க்குறீங்க? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனை நினைச்சிங்கன்னா யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க. அரசியல் தலைவராக பார்த்தா நம்ம அரசியல் பிடிக்காதவங்க 2 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எதிர்க்கட்சி நண்பர்கள் பண்ணுவாங்க. அதனால் அரசியல் தலைவராக பார்க்காதீங்க, பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய அண்ணனாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா பார்வை மாறிடுங்கன்னா. கையில் ஜோதியுடன் தொண்டர்களோடு பேரணியாக தேமுதிக தலைமை அலுவலகம் வந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்தில் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்திய பிரேமலதா.
விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள். கேப்டன் கேப்டன் என விண்ணத்திர முழக்கம். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவு தினத்தை ஒட்டி நடிகர்கள் அஞ்சலி. கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் MS பாஸ்கர், RJ பாலாஜி உள்ளிட்ட நடிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தடையை மீறி பேரணி. விஜய பிரபாகரன், LK சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் நடைபயணம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்டில் சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். விஜயகாந்த் நினைவு தினத்தின் அமைதி பேரணிக்கு தடை விதித்தது அவசியமற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை பெரிதாக்க வேண்டாம். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் அமைச்சர் PK சேகர்பாபு விளக்கம். அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். தேமுதிக பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். அமைச்சர் PK சேகர்பாபு கூறியதைப் போல் யாரும் ஓதி பெரிதாக்கவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. எங்களுக்கு புரியல. இதை நீங்க கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். உடனே அமைச்சர் ஊதி பெருசாக்காதுன்றாங்க. நாங்கள் எதையும் ஊதி பெருசாக்குறவங்க கிடையாது. நாங்கள் எங்கள் உரிமையை கேட்டும் தர மறுத்து இருக்காங்க. எனவே எங்கள் இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு செய்திருக்கிறோம். சென்னையில் புத்தாண்டு தின பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறை கலந்தாய்வு கூட்டம். ட்ரோன் கேமராக்கள், சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிக்க நடவடிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரித்து நூதன எதிர்ப்பு. திமுக கூட்டணியில் இருப்பதால் அமைதி காக்கவில்லை என திருமாவளவன் விளக்கம். போராட வேண்டிய இடத்தில் போராடுகிறோம், கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிறோம் என கருத்து. நாங்கள் ஒன்றும் அமைதி காக்கலையே. அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம், போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம். எங்களுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்ததில்லை. அதற்கான ஒரு சூழலும் இங்கே எழவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சர்க்கஸ் கூடாரம். அமைச்சர் TRB ராஜா கடும் விமர்சனம். சென்னை
கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் பட்டியலின மாணவரை ஆசிரியர்கள் சாதி ரீதியாக துன்புறுத்தியதாக புகார். பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீலம் பண்பாட்டு மையம் வலியுறுத்தல். திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற மார்கழி மாத பிரதோஷ வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கலியுக வரத ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையை ஒட்டி பூக்குழி திருவிழா. ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன். ஜனவரி 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என அறிவிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை இன்று தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரோஹிணி பகுதியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக பாஜக அறிவிப்பு. மன்மோகன் சிங் நினைவிடத்திற்கு மத்திய அரசு உரிய இடத்தை தராமல் அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மன்மோகன் சிங் குடும்பத்தின் கோரிக்கையை நிராகரித்த மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கண்டனம். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் தலைக்கவசம் கட்டாயம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என கட்டுப்பாடு. அதன் பிறகு 12ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் 10 வயது சிறுவன் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த அவலம். பக்கவாட்டில் குழி தோண்டி மீட்பு பணி தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் நிகழும் ரம்மியமான சூழல். சாலையில் மலை போல் கொட்டி கிடக்கும் பனியால் போக்குவரத்து பாதிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக நாளை சபரிமலையில் மீண்டும் நடை திறப்பு. மும்முரமாக ஏற்பாடுகளை செய்து வரும் தேசம் போர்ட். பார்டர் கவாஸ்கர் தொடரின் 4வது போட்டியில் சரிவில் இருந்து மீண்டது இந்திய அணி. முதல் இன்னிங்ஸில் 369 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சர்வதேச டெஸ்ட் அரங்கில் முதல் சதத்தை பதிவு செய்தார் இந்திய வீரர் நிதிஷ்குமார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்டில் இந்திய அணியை சரிவில் மீட்ட நாயகனுக்கு குவியும் பாராட்டு. கார்கிலில் கோலாகலமாக தொடங்கிய ஐஸ் கப் ஹாக்கி தொடர். 32 ஆண்கள் அணி, 6 பெண்கள் அணி என மொத்தமாக 38 அணிகள் களம் காண்கின்றனர். செஸ் போட்டிகளின் போது ஆடை கட்டுப்பாடுகளை மீறி ஜீன்ஸ் அணிந்து பங்கேற்ற செஸ் கிராண்ட் மாஸ்டர்.
மேக்னஸ் கார்ல்சன். உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலிருந்து தகுதி நீக்கம் செய்தது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு.